our next topic is array. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து அரே ஒன் டைமென்ஷனல் அண்ட் 2 டைமென்ஷனல் அரே வந்து ரெக்கார்ட் ப்ரோக்ராம்ஸில் கொடுத்தது செஞ்சுருக்கோம், ரைட்டு? ஸோ நம்ம சிலேயே வந்து அரே கான்செப்ட் படிச்சிருக்கோம். சிமிலர் கான்செப்ட் தான் வந்து ஜாவாலேயும் வரும். நோ அதர் டிஃப்ரென்ஸ் இன் இட். ஓகே, ஸோ அரேக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சியில் வந்து ஸ்ட்ரக்சர்ன்ற கான்செப்ட் பார்த்துருக்கோம், ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சரில் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகே. ஆனால் அரே வந்து அரே ஒரு ஆப்ஜெக்ட் வித் ஸ்டோர்ஸ் என்னது மல்டிபிள், எவ்வளோ வேரியபிள் வேணாலும் நம்ம அரேயில் யூஸ் பண்ணலாம். ஆனால் வித் தி சேம் டேட்டா டைப் தான், ஓகேவா? ஸோ இன்டீஜர் தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம அரேயில் வந்து யூஸ் பண்ண முடியாது, ஓகே. அண்ட் இட் மே ஹோல்டு ப்ரிமிட்டிவ் டைப்பும் ஆஸ் வெல் அஸ் தி ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் டைப்பும் வந்து ஹோல்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அரே வந்து எந்த பேக்கேஜ் உள்ளே வரும்? பேக்கேஜ்னால் ஹெடர் ஃபைல் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இன்சைட் java.util பேக்கேஜ் உள்ள வந்து அரே வந்து இருப்பாங்க, ஓகேவா? ஸோ இட் ஹாஸ் which are the part of the java.util package uses array internally in their function. Since array are object, they are created எப்போ ரன் டைமில் தான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும், ஓகே. அரேயோட லென்த் வந்து ஃபிக்ஸ்டு. நம்ம என்ன லென்த்து கொடுக்குறோமோ அந்த லென்த்து உள்ள தான் வேல்யூ எடுக்கும். அதே மாதிரி அரேயோட இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் தி 0, ரைட்? ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் அரேன்னு பார்த்தோன்னா, அரே வந்து ஆப்ஜெக்ட், ஓகே. தே கேன் ஹோல்டு தி ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஆஃப் தி அதர் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வேரியபிளையும் வந்து அரே வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. ரன் டைமில் தான் அரே க்ரியேட் ஆகும். தே ஆர் டைனமிக், கிரியேட்டட் ஆன் தி ஹீப். அரேயோட லென்த் வந்து ஃபிக்ஸ்டு. எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஸோ 0லேருந்து 8 அரேயோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இஃப் சப்போஸ் நான் வந்து 9ன்னு கொடுக்குறேன்னா 0லேருந்து 8 வரைக்கும் தான் வரும். பிகாஸ் 0 ஆட் பண்ணுறதுனால அப் டு 8 வரைக்கும் தான் வரும், ஓகே. ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ 0, லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் 8, ஓகே. நெக்ஸ்ட் டிக்ளேர். எப்படி நம்ம அரே வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் வேல பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டேட்டா டைப், அரேயோட ப்ராக்கெட் இருக்குல்லையே, அரே ப்ராக்கெட், அரேயோட நேம். அப்படி இல்லைன்னா டேட்டா டைப், அரே நேம், அரேயோட ப்ராக்கெட், ஓகே. ஸோ இந்த போதி டைப்பில் வந்து நம்ம வந்து அரே வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேட்டா டைப்னால் இட் கேன் பி அ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் லைக் இன்டீஜர், கேர், ஃப்ளோட்டு, டபுள், பைட்டு ஆர் ஜாவாவோட ஆப்ஜெக்ட்ஸாகவும் இருக்கலாம். ஐ மீன் ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம், ஓகே. அரே நேம் வந்து இட்ஸ் அன் ஐடென்டிஃபைட், ஓகே. we can give it but under certain rules ஃபாலோ பண்ணி நம்ம வந்து வேரியபிள் நேம் வந்து கொடுத்துக்கலாம், அரேயோட நேம் வந்து கொடுத்துக்கலாம், ஓகே. ஸோ எக்ஸாம்பிளில் டபுள் அரே ப்ராக்கெட் டேட்டான்னு இருக்கா. டேட்டா இஸ் அன் அரே தட் கேன் ஹோல்ட் தி வேல்யூ ஆஃப் தி டைப் டபுள், ஹவுமே, ஓகேவா? ஸோ அதோட டேட்டா டைப் வந்து டபுள், அரேயோட நேம் வந்து டேட்டா. ஸோ டபுளுக்கு பக்கத்தில் டேட்டா டைப் பக்கத்தில் வந்து நம்ம அரேயோட ப்ராக்கெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், ஹவு மெனி எலமெண்ட்ஸ் கேன் அரே திஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், டபுள் டேட்டா எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கோம்? 10. அப்போனா நம்ம வேல்யூ வந்து 0 to 9 வரைக்கும் நம்மளோட அரே வேல்யூ நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம், ஓகே. எப்படி அரே வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா அரே இன்ட்டு ஏஜ், ஓகே. ஸோ 12, 4, 5, 2, 5 கொடுத்துருக்கோமா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ண முடியும் இன்சைட் தி ஃப்ளாக் பிரேஸில், ஓகே. ஸோ we have created an array named age and initialized it with the value inside the curly brackets, okay. Next, note that we have not provided the size of the array. In this case, the Java compiler automatically specifies the space size by counting the number of the element in the array. இப்போ நம்ம வந்து அரேயோட சைஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னா கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க? தே வில் கவுண்ட் தி சைஸ். எத்தனை எலமெண்ட் இருக்கோ, அரேயோட எலமெண்ட் எத்தனை இருக்கோ அது கவுண்ட் பண்ணி அவங்களே வந்து சைஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிப்பாங்க, ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் 5, ஓகே. ஏஜ் ஆஃப் 0, ஏஜ் ஆஃப் 1, 2, 3, 4, 5 வராது பிகாஸ் 0லேருந்து 4 வரைக்கும் கொடுத்ததுனால, ஓகே. How to access the element of an array? We can access the element of an array using the index number தான். 0 இந்த array of 0னா array of 0ல் என்ன வேல்யூ இருக்குது? 12, ஓகே. அதாவது ஏஜ் ஆஃப் 0ல் 12. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து வேல்யூஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், ஓகே. எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்ட் ஏஜ் 12, 4, 5, 2, 5. ஆக்சஸிங் எலமெண்ட் ஆஃப் தி அரே டைட்டில் மாதிரி கொடுத்துரும். ஃபஸ்ட் எலமெண்ட் என்னது? ஏஜ் ஆஃப் 0 கொடுத்துருக்காங்க. அப்போது இண்டெக்ஸ் வேல்யூ 0ல் இருக்க ஃபஸ்ட்டு என்னது? 12. ஸோ 12 ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் 4, 5, 2, 5 வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும், ஓகே. நெக்ஸ்ட்டு லூப்பிங் த்ரூ தி அரே எலமெண்ட். இன் ஜாவா we can also loop through each element of an array. எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்ட்டு ஏஜ் 12, 4, 5 கொடுத்துருக்கோம் யூஸிங் ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப்லேயே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்?
array. ஓகேவா? ஸோ ஃபார் லூப்புள்ள சிஸ்டம்.out println ஏஜ் ஆஃப் 1. ஓகே, இட் வில் ஏஜ் ஆஃப் 1. ஓகே, ஃபஸ்ட்டு போவாங்க, இட் வில் செக் ஐயோட வேல்யூ 0 லெஸ் தென் 1 செக் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப வருவாங்க. ஓகே, இன்க்ரிமெண்ட் ஆக இட் வில் கோ. ஸோ அப்போ எல்லா வேல்யூவும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். 1 2 3 4 5 வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகே, டைப் ஆஃப் அரே இன் ஜாவான்னு பார்த்தோன்னா சிங்கிள் டைமென்ஷனல் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே. ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து ரெக்கார்டில் கொடுத்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, அரே வித் சிங்கிள் டைமென்ஷனில் ஒரு ப்ராக்கெட் தான் இருக்கும், அரே ப்ராக்கெட் தான். ஸோ அது வந்து சிங்கிள் டைமென்ஷனல். எக்ஸாம்பிள் int அரே. ஓகே, டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ வேல்யூ வந்து int அரே. இங்கே வந்து மேலே கொடுத்துருக்கிறதுல int அரே தான், int அரே கிடையாது. ஓகே, ஸோ int அரே. நெக்ஸ்ட்டு ஓகே, நீங்கள் வந்து நேம் கூட டிஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, int அரேன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அரே ஈக்குவல் டு நியூ int ஆஃப் 20ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளாஸ் நேம் கொடுத்தாச்சு, வாய்ட் மெயின் கொடுத்தாச்சு. int a ஆஃப் அரே ப்ராக்கெட் ஈக்குவல் டு நியூ int ஆஃப் 5. ஓகே, ஸோ 5 கொடுத்துருக்கோம் வேல்யூ. ஓகே, அரேயோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஏ ஆஃப் 0 1 2 3 4. ஃபஸ்ட்டு வந்து 10 20 70 40 50. ஸோ இது எங்கே போகிறாங்க, ஃபார் லூப் உள்ளே போயிட்டு ஸோ உள்ளே வந்து அரே இன்க்ரிமெண்ட் ஆகும். செக் பண்ணி கண்டிஷன் செக் பண்ணி அகெயின் இந்த வேல்யூ வில் கம் ஹியர். ஸோ அப்போ அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடும் கீழே. ஓகே, நெக்ஸ்ட்டு பாசிங் அரே டு அ method. We can pass the Java array to the method na function liye நம்ம வந்து array வந்து pass பண்ணலாம். int minimum equal to array of 0 for loop. Next if minimum is less than array of I இருந்துச்சுன்னா minimum equal to array of I. Okay, system.out.println minimum அந்த வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு void main int a of equal to 33 3 4 5. ஓகே, நெக்ஸ்ட்டு minimum of a. அதில் எந்த வேல்யூ வந்து மினிமமாக இருக்கோ, ஏல எந்த வேல்யூ மினிமமாக இருக்கோ அதை தான் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். அதோட கண்டிஷனை தான் நீங்கள் நம்ம ஃபார் லூப்லேயும் இஃப்லேயும் வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் எங்கே நம்ம வந்து மெத்தடாக பாஸ் பண்ணியிருக்கோம்னா ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் உள்ள int அரே இருக்கு இல்லையா? ஸோ தேர்ட் லைனில் ப்ரோக்ராமில் ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அரே வந்து மெத்தடில் வந்து பாஸ் பண்ணி மினிமம் ஆஃப் நம்பரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ இங்கே 2 அரே பிரேஸ் வந்து அரே ப்ராக்கெட் இல்லைன்னா மோர் தென் 2 அரே பிரேஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இல்லை ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க சேம் லைக் மேலே நம்ம அரே ஃபார்மேட் மாதிரி தான் எக்ஸ்ட்ரா ப்ராக்கெட் வந்து இங்கே யூஸ் ஆகும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் ஸோ int டபுள் ப்ராக்கெட் அரேயோட நேம் ஈக்குவல் டு நியூ int 3 3. இப்போ 3 row 3 column வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வேல்யூ வந்து அக்கார்டிங் டு தட் வந்து we have to give. ஓகே, தென் எக்ஸாம்பிள் மல்டி டைமென்ஷனல் அரேயோட எக்ஸாம்பிள். ஸோ இங்கே நம்ம 3 டைமென்ஷனல் யூஸ் பண்ணுறதுனால 3 row 3 column யூஸ் பண்ணுறதுனால வேல்யூஸ் அக்கார்டிங் டு தட் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு செட்டு ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோ தேர்ட் செட் வந்து தேர்ட் ரோ. ஓகே, அகெயின் இது ஃபார் லூப்பில் போயிட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபார் லூப் உள்ளே போகிறாங்க. ஓகே, ஸோ பிரிண்டிங் ஃபார்மேட்டுக்காக அதை ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ரோன்னு பிரிண்ட் ஆகிறதுக்காக இந்த ஃபார் லூப் உள்ளே போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் அரே பார்ப்போம். அரே கேன் ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூ. ஒரு சிங்கிள் வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூ வந்து அரே ஸ்டோர் பண்ணிப்பாங்க. பட் என்னது வித் தி சேம் டேட்டா டைப் தான். அரேஸ் ஆர் ஃபாஸ்ட் as compared to the primitive data type. We can store ஆப்ஜெக்ட்ஸும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மெம்பர் ஆஃப் அரே ஆர் ஸ்டோர்ட் இன் தி கன்சிக்யூட்டிவ் மெமரி லொக்கேஷன். கன்சிக்யூட்டிவாக இருக்கும், ஒன்று ஒரு பிளேஸில் இருக்க. டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து அரேஸ் ஃபிக்ஸ்டு சைஸு. நம்ம வந்து மேலே நம்ம டிக்ளேர் பண்ணக்குள்ளே என்ன 5ன்னு கொடுத்தோன்னா 0 to 4 வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இட்ஸ் ஃபிக்ஸ்டு சைஸ். we cannot increase or decrease the size of the array at runtime. An array memory wastage can be more. We can store similar data type items only. While adding or remove item in the middle of the array, it affects the performance of the array. Okay, so array is very important topic. ஸோ அதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரே, ஹவு டு இனிஷியலைஸ், ஓகே, அரே வந்து எங்கெங்கெல்லாம் பாஸ் பண்ணலாம், எப்படி அரே டிக்ளேர் பண்ணலாம், பேசிக் சின்டாக்ஸ் ஆஃப் தி அரே, ஃபீச்சர் ஆஃப் அரே, அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் அரே வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதோட எக்ஸாம்பிள் வந்து as I told in the beginning, you can also write the record program exercises here. Okay, so if so any doubt, please kindly ask me.